பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாய் ஒரு கருத்து மிக்க ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லி ஒரு சிறு தேவ ஆலோசனையை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு பாஸ்டர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். அவர் அந்த கிராமங்களிலே, அக்கம் பக்கம் இருக்கிற சுற்று கிராமங்களிலே போய் ஒரு 3 காரியங்களை அதிகமாய் அவர் சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறது அவருடைய வழக்கம். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அதை சொல்லுவார். இரண்டாவது, உங்களுடைய வியாதி எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அதை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள், குணமாக்குவார் அப்படின்னு சொல்லுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுவார், இயேசு மரித்தோரை கூட, இறந்தோரை கூட அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்று சுவிசேஷம் அறிவிப்பார். இதை பல கிராமங்களிலே சொல்லி வருவார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷமத்தனமான ஒரு வாலிப கூட்டம் என்ன செய்தார்கள், ஒரு வாலிபனை படுக்க வைத்து, அவன் எப்பவுமே மூச்சு தம் பிடிச்சு நல்ல ஆக்ஷன்லாம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு திறமையுள்ள வாலிபனை கூப்பிட்டு, அப்பா இன்னைக்கு நம்ம இந்த போதகரை சோதிக்கணும், அவரு உண்மையிலேயே இப்ப நீ செத்தது மாதிரி படுத்துரு, அவர்கிட்ட நாங்க சொல்லுவோம், அவர் உண்மையான போதகரா இருந்தா இவன் சாகலைன்னு சொல்லணும், ஏன்னாக்கா அவர் எப்பவுமே மரித்தோரை இயேசு உயிரோடு எழுப்புறாருன்னு சொல்றாரு, எனவே இவரை நம்ம சோதிக்கணும், இவரை சோதித்து இவர் உண்மையிலேயே ஜெபம் பண்ணாருன்னா, உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாருன்னா நாங்கெல்லாம் கிண்டல் அடிச்சு சிரிப்போம், நீ எந்திரிச்சிரு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வராங்க. ஒரு இதுல ஒரு கட்டில்ல போட்டு, ஒரு சின்ன ஒரு நைஸான ஒரு கட்டில்ல போட்டு துணியெல்லாம் மேல போட்டுவிட்டு, இந்த மாதிரி அவர் கொண்டு போதகர் முன்னால வச்சு, ஐயா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, எங்க நண்பன் ஒருத்தன் இறந்துட்டான், நீங்க இயேசுவை நம்புறவங்க நீங்க ஜெபம் பண்ணா என்னுடைய நண்பன் உயிரோடு எழும்பிடுவான், தயவு செய்து உதவி செய்யுங்க ஐயா, இதனால நாங்க எல்லாருமே சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் பார்த்தார். பார்த்துட்டு கையை வச்சு பார்த்துட்டு, இந்த தம்பி செத்துட்டான், நீங்க கொண்டு போயிருங்க, செத்ததுக்கு பிறகு என்ன பண்றது, சாவறதுக்கு முன்னால வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவனுங்க எல்லாரும் கூவி கூவி சிரிச்சு, எழும்புடா எழும்புடான்னு அந்த பையனுடைய பேரை சொல்லி எழுப்பி விட்டா உண்மையிலேயே அவன் செத்துட்டான். உண்மையிலேயே அவன் செத்து போயிட்டான். உடனே தெரிஞ்ச உடனே என்னடா அப்படி இப்படின்னு உருட்டி பார்த்தாங்க, தூக்கி பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தா செத்து போன பாடி. கடைசியில அவங்க எல்லாரும் கதறி கண்ணீர் விட்டு முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு, ஐயா தயவு செய்து இந்த பையனை நீங்க உயிரோடு எழுப்புங்க ஐயா, நான் உங்களை சோதிக்கிறதுக்காக, உங்களை பரிகாசம் பண்றதுக்காக நாங்க இப்படி வந்துட்டோம், எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா இந்த பையனுடைய வீட்டாருக்கு எங்களால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது, நாங்க இவனை அப்படி ஆக்ஷன் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அவங்க வீட்டாரெல்லாம் பார்த்தாங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயான்னு கதறி கண்ணீர் விட்டு அழுது முழங்கால் படியிட்டார்கள். முழங்கால் படியிடும் போது அந்த வாலிபர்களை பார்த்து அவர் ஒரு வசனத்தை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. இயேசுவானவர் 4ஆம் அதிகாரத்துல மத்தேயுல சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நானும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு தேவை அல்லது ஒரு நெருக்கடி வரும்போது, இயேசு இதை செஞ்சிடறார பார்க்கலாமே அப்படின்னு அவரை பரீட்சை பார்ப்பது போல எதையும் செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள, சர்வத்தையும் படைத்த தேவன். அவர் கோபப்பட்டால் நம்மால் தாங்க முடியாது.
நாம் அவரிடத்துல குழந்தைகளைப் போல தாழ்த்தி போய் அமருவோம் என்றால் அவர் நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். எனவே கர்த்தரை நீங்கள் பரீட்சை பார்க்காதபடி எச்சரிக்கையாய் இருந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். அன்பு சகோதரன், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை பரீட்சை பாராதபடிக்கு உம்மிடத்துல காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் அதிசயத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். உம்முடைய வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த கருத்து மிக்க கதையின் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கருத்து மிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.